نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجزاهم بما صبروا جنة وحريرا صدق الله العلي العظيم. அளவில்லா அருளும் நிகழல்லா அன்பும் படைத்த வல்லோனுக்கே எல்லா புகழும் உரித்தது. இன்னும் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் கிடைக்க வல்லோனுல்லாம் தௌஃபீக் செய்வானாக. இன்று ஏறத்தாழ 7 தராவிகளை நிறைவு செய்திருக்கின்றோம். இன்னும் இந்த ரஹ்மத்தான 10 கிடப்பதற்கு 3 தராவிகள் 4 நோன்புகள் தான் உள்ளன என்பதை நாம் விளங்க முடிகின்றது. இன்று பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு சொர்க்கம். மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் சொர்க்கத்தின் இன்பங்களுக்காக வேண்டியும் அதில் அவர்கள் அடையக்கூடிய வெகுமதிகளுக்காக வேண்டிதான் இந்த உலகத்தில் எல்லா விதமான இவன் அமல்களை செய்து கொண்டிருக்கின்றான், அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வசதிகளுக்கும் இதே போன்ற வசதிகள் சொர்க்கத்திலும் இருக்கும், அங்கும் உள்ளது. அது உணவாகட்டும், ஆடையாகட்டும், பானமாகட்டும் அனைத்தும் அங்கும் இருக்கிறது. ஆனால் ஒன்று, இதற்கும் அதற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், சொர்க்கவாசிகள் தூங்குவார்களா என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கவாதிகள் அவர்களுக்கு தூக்கம் என்பது இருக்காது. ஏன் தெரியுமா? தூக்கம் என்பது மரணத்தின் சகோதரனாக இருக்கின்றது. தூக்கம் என்பது சிறு மௌத்து. அதனால அவர்கள் அந்த இடங்களில் தூங்கிவிட்டால், சொர்க்கவாசிகள் அவர்கள் தூங்கிவிட்டால் அதனுடைய எல்லா விதமான இன்பத்தையும் அனுபவிக்க முடியாது, அவர்களால் அனுபவிக்க முடியாதவர்களாக ஆகிவிடுவார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தூக்கத்தை தரமாட்டான் என்பதாக முத்தநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இதுவரை இடம்பெற்றுள்ள ஹதீஸாக இருக்குது. சாப்பிடுவாங்க, பருகுவாங்க, ஆனால் அவர்கள் எச்சில் துப்ப மாட்டார்கள். அதேபோல் அவர்களுக்கு செந்நீரோ மலமோ இது போன்ற உபாதைகள், ஏனைய தங்கடங்கள் உபாதைகள் அவர்களுக்கு எந்த ஒன்றுமே வெளியாகாது. சாதாரண ஒரு சளி கூட அவர்களுக்கு ஏற்படாது, ஜலதோஷம் ஏற்படாது, சளி பிடிக்காது, எந்த ஒன்றுமே அவர்களுக்கு ஏற்படாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சாப்பிட்ட சாப்பாடு, அவர்கள் குடித்த பானங்கள் அனைத்தும் ஒரு ஏற்படும்ல செரிமானக்கூடிய சமயங்களில் வரக்கூடிய அந்த ஏற்பத்தின் மூலியமாக அல்லாஹ் தஆலா அதை செரிக்க வைத்து விடுவார். அப்ப அது இங்க இந்த துன்யாவில் வீசக்கூடியது கூட ஏற்பட்டோம்னா பிரியாணி சாப்பிட்டு ஏற்பட்டாங்கன்னா அவங்க பக்கத்தில் நிக்க முடியாது, அந்த அளவுக்கு வாரங்க துவச்சி அடிக்கும். அதுவே பார்த்துக்கலாம், என்னப்பா இன்னைக்கு பிரியாணியா அல்லது மீனா, என்ன மீன், இன்னும் ஒரு படி மேல போனா சிலர்கள்லாம் இருக்காங்க, ஏப்ப விட்டாங்கன்னா பார்த்து இது வாழை மீனா வஞ்சிர மீனா என்ன மீனுங்கிறது மக்கள் தெளிவா சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு அதுல பெரிய டெக்னாலஜி படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க இன்னைக்கும். அப்ப சொர்க்கவாதிகள் இதுபோல் ஏற்ப விடுவாங்க. அவர்களுடைய அந்த ஏற்பத்தை மனங்கள் எப்படி வரும் அப்படின்னா எல்லாம் கஸ்தூரி வாடையாக வரும், எந்த ஒரு துர்வாடையும் அதில் அடிக்காது.
சொர்க்கவாதிகளுக்கு காய்ச்சல் என்பதே வராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதேபோல சொர்க்கவாதிகளுக்கு அவங்க எப்பயும் மரத்தினுடைய நிழலில் கடியில் தான் இருப்பார்கள். அந்த மரத்துடைய நிழல் எந்த அளவிற்கு இருக்குன்னு தெரியுமா? நம்ம இன்னைக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய மரம் என்பது பெரிய மரமாக எடுத்துக்கொள்வோம். எவ்வளவு பெரிய ஆலமரமாக இருக்கட்டும் அல்லது அரச மரமாக இருக்கட்டும், மிகவும் பிரம்மாண்டமான மரம் என்று சொல்வோம். இதனுடைய பரப்பளவு என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்கும். 1 கிலோமீட்டர் கூட சுற்றளவு இருக்காது, அதுக்குள்ளதான் இருக்கும். 500 மீட்டருக்குள்ளதான் இதனுடைய சுற்றளவுகள் அமைந்திருக்கும். மிகவும் பிரம்மாண்டமான மரங்களாக இருக்கக்கூடியது. ஆனா அல்லாஹ் தஆலா அங்கு ஒரு மரத்தை வைத்திருக்கின்றான். அதனுடைய நிழல் எப்படி இருக்கும் தெரியுமா? மிக நீளமான நிழலாக இருக்கும். அதுக்கு அளவு சொல்றாங்க 1 வருடம் 100 வருடங்கள். அதில் ஒரு மனிதன் வாகனித்தால் கூட அவன் அந்த நிழலை கடக்க முடியாது. நிழலுடைய கடைசி எல்லை பகுதி அவன் தொட முடியாது. அந்த அளவுக்கு நீளமானதாக இருந்து கொண்டிருக்கும். இவன் சொர்க்கவாதிகளுக்கு அவனுக்கு அறிவிக்கக்கூடிய ஆடைகள், ஹரீர் என்று சொல்லக்கூடிய பட்டாடைகள் அங்கு அறிவிக்கப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல சொர்க்கவாதிகளுக்கு எப்படிலாம் இருப்பாங்க சொல்லும் பொழுது உண்மையில் அதை எந்த ஒரு கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. அந்த சொர்க்கத்தை கண்டவர்கள் யாரும் இங்கு வந்ததில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. மற்றவர்கள் யாரும் இங்கு பேசக்கூடியவர்கள் அவர்களுடைய கண்களினால் கூட கண்டறிக்க முடியாது, அவர்களுடைய சிந்தனைகளினால் கூட சிந்தித்திருக்க முடியாது, அவர்களுடைய மூளையில் கூட அந்த அளவிற்கு சிந்தனைகள் ஓடாது. அந்த அளவிற்கு சொர்க்கத்துடைய தன்மைகள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அந்த பட்டாடைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு பட்டாடை கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்தவனே அப்ப அதை பார்த்தவனே ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, மிகவும் கவர்ச்சிகரமான அழகான ஒரு ஆடையாக இருக்கு. சஹாபாக்கள் அப்படியே பார்க்கிறாங்க, என்ன இது ஒரு அழகான ஒரு பெரிய அழகான ஒரு பட்டாடையாக இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதை கண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது என்ன ஆச்சரியம், இது என்ன ஆச்சரியம். நாளைக்கு சாகிபுரம் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் பட்டினாலான ஒரு கைக்குட்டை கர்ச்சீப்பை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அது இருக்கு, இதை விட ஒரு பிரம்மாண்டமான சிறப்பு மிக்கதாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்தில் இருக்கக்கூடியது நமக்கு அங்கு வெப்பமாகவும் இருக்காது, குளிராகவும் இருக்காது. ஏசியிலும் நம்ம உட்கார்ந்தோம்னா எந்த அளவுக்கு இதமாக இருக்குமோ, இந்த ஏசியிலும் கூட ஒரு சமயம் வந்தன குளிருது, அதை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆனா அந்த குளிர் கூட என்ன ஆயிரும், ஒரு சமயம் மனிதனுக்கு சைடு எஃபெக்ட் ஆக மாறக்கூடியதாக இருக்கும். ஆனா சொர்க்கத்தில் கொடுக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா அந்த ஏசி இருக்குதே, அந்த குளிர்ச்சி இருக்கின்றது, எந்த ஒன்றுமே இவர்களுக்கு ஏறாது. எப்படி இருக்கும், அது படப்பட மெருகூட்டப்பட்டதாக இருக்கும். இதெல்லாம் விட சொல்லப்படுதுங்க, இந்த சொர்க்கத்தில் எப்படி இருக்கமான இந்த முகங்கள் அழகுகள். இன்னைக்கு எத்தனையோ அழகு சாதனங்களை செய்கின்றார்கள். இன்னைக்கு என்னென்ன அழகு சாதனம் தான் போடுறாங்க, எப்படி எப்படிலாம் போட்டு நம்ம அழகாக பார்க்கிறோம். ஆனா அது போடுறதுனால உடலுக்கு ஸ்கின்னுக்கு எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுது, பின்னாடி வரும் பொழுது அதனால பெருங்கொண்ட பாதிப்புகள் ஏற்படுது. ஆனா நாளைக்கு சொர்க்கத்துல நினைப்பாங்களா, போவாங்களா, கடத்தலுக்கு போவாங்களா சந்தைக்கு, அந்த சந்தையில பார்ப்பாங்களா முகம் இவர்களுடைய முகத்திற்கு தகுந்தார்கள் ஏதாச்சும் முகம் இருந்துச்சா அந்த முகத்தை எடுத்து இவங்க அழகு வாங்கி மாட்டிக்கணும்னு நினைப்பாங்க. முகக்கவசம் போல இவங்க வாங்கி மாட்டிக்கிட்டு அதை மாற்றுவாங்கன்னா 100 நாளா 100 என்பதாக சொல்லப்படுகின்றது. பிரகாசத்துக்கு மேல் பிரகாசமாக இருப்பார்கள், அவர்கள் ஜொலிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு முறை கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஆண்களுக்கெல்லாம் ஹூர் ஐன் என்று சொல்லக்கூடிய பெண்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல வச்சிருக்கான்னு நீங்க சொல்றீங்க, அந்த ஹூர் ஐன்களை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கும் பொழுது பிரம்மாண்டமாக வர்ணிக்கிறான். அந்த அளவிற்கு அழகு மிக்கவர்களுக்கு இப்படியா கொண்ட மோசமான கணவனை அடைந்த பெண்களுக்கு நாளைக்கு யார சொல்லா எங்களுக்கா என்ன யார சொல்லா அப்படின்னு கேட்ட பொழுது 70 ஹூர் ஐன்களை ஒன்று சேர்க்கப்பட்டு அல்லாஹ் தஆலா ஆணாக மாற்றப்பட்டு இந்த பெண்களுக்கு தருவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
எந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா எந்த ஒரு நபர்களையும் அந்த இடத்தில் விட்டு வைப்பதில்லை, அவர்களை அங்கே கைவிட்டு விடுவதில்லை. அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம பறக்கக்கூடிய பறவைகளை பார்த்தால் போதும், இது பொறித்து சாப்பிட்டால் எப்படி இருக்கும் என்பதாக எண்ணுவோம். அல்லாஹு தஆலா அப்படியே நமக்கு கண்ணு முன்னாடி கையில வந்து எந்திரிக்க வேண்டிய தேவையில்லை. அது பெட் காஃபின்னு சொல்றோம்ல, அதோட பெட்லயே வந்து நமக்கு எல்லாமே வந்தாங்க படுத்திருக்கக்கூடிய இடத்திற்கு உங்களுடைய கைக்கு வரும். மரங்கள் 2 மரங்கள் இருந்து கொண்டு இருக்கும், இது எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். காமத்திலேயே செய்யும் என்பதாக சொல்வார்கள். இதுபோலதான் நாங்க முன்னாடி பார்க்கிறோம், எல்லாம் ஒன்னாத்தாரே இருக்கு அப்படின்னு நினைப்போம். இது எந்த பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 2 பழங்களும் நம்முடைய அருகாமையில் அப்படியே மரங்களாக வந்து அந்த பழங்கள் நம்முடைய கைக்கு வரும். எந்த ஒண்ணுமே இல்லை, எல்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாமே நடக்கும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லா காரியம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். நாளை சொர்க்கத்தில் நடத்துவோம், நாளை அனைத்துமே நடைபெறும். அந்த பழங்கள் கிடைப்பாங்களா, ஒரு பக்கம் ஒரு சுவையாக இருக்கும், மறுபக்கம் வேறு சுவையாக இருக்கும். இப்படி இருந்து கொண்டு இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒன்றே ஒன்று, ஒரு ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். الدنيا سجل المؤمنين وجنة الكافرين. الدنيا سجل المؤمنين وجنة الكافرين. இந்த துன்யா இருக்கிற முஃமின்களுக்கு ஒரு சிறைச்சாலை, இவர்களுக்கு ஒரு கட்டளைக்குள் அடக்கப்பட்டதாக தொழ வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஜக்காத் கொடுக்க வேண்டும், நீங்கள் பிறருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், உபத்திரியம் செய்யக்கூடாது, பெற்றோர்களுக்கு அரவணைத்து நடக்க வேண்டும், கணவன் மனைவி கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், குழந்தைகளை அன்பாக வளர்க்க வேண்டும், சாலிஹானவர்களாக வளர்க்க வேண்டும், நம்முடைய தொழில்துறைகளில் சீரான முறைகளில் நடத்த வேண்டும், நீளமாக நடக்க வேண்டும், நேர்மையாக நடக்க வேண்டும். எல்லாம் கட்டுப்பாடுகள் முஃமின்களுக்கு இருக்கின்றது. இந்த கட்டுப்பாடுகளை இவர்களுக்கு இது ஒரு சிறைச்சாலை போன்று இருக்கும். நாளை அவர்களுக்கு அங்கே சொர்க்கமாக கிடைக்கும். ஜன்னத் இருக்கின்றது. அதாவது இந்த துன்யா வந்து நிராகரிப்பாளருக்கு இதே போன்று நாம் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை உள்ளவன் நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் நஈம் எனக்கூடிய சொர்க்கங்களை நமக்கு தந்தருள்வானாக. அதை விட நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், நம்முடைய சகோதரர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவர்களையுமே வல்லல்லாஹ் உயர்தரமான சொர்க்கத்தில் ஆக்கி தந்தருள்வானாக. அவர்களுடைய பிழைகளையும் நம்முடைய பிழைகளையும் பாவங்களை அனைத்தையும் போக்கி அதற்கு பகரமாக நன்மையாக மாற்றி அருள்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.